கர்த்தர் பெரியவர், தமக்கென்று ஜனங்களை எப்பொழுதும் எங்கும் வைத்திருக்கிறார். மனுஷரே, உங்களை நோக்கி நான் கூப்பிடுகிறேன், என் சத்தம் உங்களுக்கு கேட்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கூப்பிடுகிறார். இப்படி பலவிதமான டெக்னாலஜியை பயன்படுத்தியும் பல விதங்களிலும் மனிதனை பரிசுத்த ஆவியானவர் சந்திக்கிறார். கர்த்தரை சந்தித்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக இந்த காரியங்களை செய்கிறார். இந்த செய்தி கூட பரிசுத்த ஆவியானவர் ஏவுதலினால் செய்யப்படும் காரியமே இது. இப்படிப்பட்ட காரியங்களை அனுப்பி ஜனங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக கர்த்தர் எல்லோரையும் பயன்படுத்துகிறார். பேதைகளாய் இருப்பவர்கள் விவேகம் அடையுங்கள். அறிவில்லாமல் எந்த சிந்தனையும் பரலோகத்தை குறித்த சிந்தனை இல்லாமல் இருப்பவர்களே, கொஞ்சம் புத்திசாலியாங்கள். காலத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். காலத்தை உணர்ந்து கர்த்தருடைய வருகையை அறிந்து கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்றென்று உணர்ந்து ஆயத்தமாகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மூடர்களை புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். அறிவே இல்லாமல் இத்தனை காலம் வாழ்ந்து விட்டீர்கள், புத்தி இல்லாமல் இருந்து விட்டீர்கள், இனியாவது மனம் திருந்துங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி இத்தனை காலம் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் திரும்பி வாருங்கள். என்னை நோக்கி பாருங்கள், என் வார்த்தைகளை கேளுங்கள் என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். கொஞ்சம் என் வார்த்தைகளை கேளுங்கள். மேம்பாடான காரியங்கள் என்று சொல்லும் பொழுது உயர்ந்த காரியங்கள், மேன்மையான காரியங்களை குறித்து நான் பேசுவேன். கொஞ்சம் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் அழைக்கிறார். என் உதடுகள் உத்தம வசனங்களை வசனிக்கும். உத்தமமாக, நீதியாக, நேர்மையாக வாழ்வதெப்படி என்பதை என் வார்த்தைகள் சொல்லும் என்று சொல்லுகிறார். ஞானத்தின் ஆவியானவர் எப்பொழுதும் சத்தியத்தை சொல்லுவார். ஆகாமியம் கர்த்தருக்கு அருவருப்பானது. தப்பான காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்ல மாட்டார். பரிசுத்தமான காரியங்களையே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் சத்திய வசனத்தை நமக்கு போதிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிப்பது எல்லாம் நீதியான காரியங்கள். நீதியை தவிர அநீதி அவரால் சொல்லித்தர மாட்டாது. அவர் நீதியான காரியங்களையே நமக்கு போதித்து வழி நடத்துகிறார். ஞானம் உள்ளவர்கள் நீதியாய் செயல்படுவார்கள் என்று பொருள். ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நமக்கு நன்மை எது தீமை எது என்று தெரிந்துவிடும். ஞானம் உள்ளவர்கள் நீதியாய் நடப்பார்கள், நீதியையே போதிப்பார்கள், நீதியின் பாதையில் வாழ்ந்து காட்டுவார்கள். அந்த நீதியில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அந்த நீதி நமக்கு தீமை செய்யாது. அதில் வஞ்சகம் எதுவும் இல்லை, புரட்டுகள் எதுவும் இல்லை, அதில் ஏமாற்றுத்தனம், கபடம் எதுவும் அதில் இல்லை. நீதி செம்மையானது, மிகவும் சுலபமானது, தெளிவானது, பரிசுத்தமானது. அவைகள் எல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவை கொடுக்கும். நீதியானது புத்தியுள்ளவர்களுக்கு தெளிவை கொடுக்கும். நீதியான காரியங்களை நாம் செய்யும் பொழுது, நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது நம் புத்தி தெளியும். அதாவது உண்மையாய் வேத வசனத்தை நாம் வாசிக்க தொடங்கினால், ஒரு முறை முழுவதும் வேதத்தை வாசித்து முடித்தால் நாம் புது மனிதர்களாய் மாறி இருப்போம். நம்முடைய மனம் புதிதாக்கப்பட்டிருக்கும். நம்முடைய பழைய நினைவுகளை நாம் நினைத்து பார்த்தால் நமக்கே ஆச்சரியமா இருக்கும். நானா இது இப்படி இருக்கிறேன், எப்படி மாறி போய்விட்டேன் என்று நமக்கு தோன்றும். இப்படியாக ஒரு முறை வேதாகமத்தை படித்தாலே அப்படி தோன்றும். பல முறை படித்தால் நாம் முழுவதும் மாற்றப்படுவோம். நம் இருதயத்தின் எண்ணங்கள், சுபாவங்கள் எல்லாம் மாறி போகும். பிறப்பில் நாம் சிறு பிள்ளையாய் இருக்கும் போதே மிகவும் கோபக்காரர்களாய் இருப்போம். ஆனால் வேதம் வாசித்து வாசித்து பழகிவிட்டால் நம்முடைய கோபம் எங்கே போனது என்று தெரியாது. மிகவும் பொறுமைசாலிகளாய் மாறிவிடுவோம். அதே போல பல காரியங்கள் ஞானமாய் செயல்படுவோம். எந்த நம்முடைய சிறிய வேலைகளை நாம் செய்வதென்றாலும், ஒரு சாதாரணமாக வேலைகள் செய்வதென்றாலும், சிறு சிறு காரியங்களிலும் மிகவும் ஞானமாய் செயல்படுவோம். பிறர் பாராட்டும்படி இருக்கும். சின்ன காரியம் இவ்வளவு அழகாக செய்கிறாயே என்று பாராட்டுவார்கள். இவ்வளவு ஞானமாய் செயல்படுகிறாயே என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு சிறு காரியத்திலும் கூட ஞானம் நமக்கு விளங்கும். கர்த்தருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது. ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள் வருவார். வேத வசனத்தை படிக்கும் பொழுது, நீதிமொழிகள் படிக்கும் பொழுது ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள் வருவார். அப்பொழுது நம்முடைய ஞானம் பெருகும். பெருகும் என்று சொல்வது கூட, அது ஊற்றெடுத்து அருவியாய் பொங்கும். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் நமக்கு கிடைக்கும். அதனால் நம்முடைய செயல்கள் எல்லாம் மாறும்.
மனம் தெளிவடையும், செயல்கள் சுலபமாகும், நம்மளுடைய எல்லா செயலும் மிகச் சரியா இருக்கும். பலருடைய பாராட்டை பெறுவோம், பலர் புகழும்படி இருப்போம். சாலமோன் ராஜாவின் ஞானம் அதன் ஒரு பகுதி நமக்கும் கிடைக்கும். கர்த்தருடைய நீதி, பரிசுத்த ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர் நமக்கு நீதியை கற்பிப்பார். அவர் கற்பிக்கிற அந்த ஞானமானது புத்தியுள்ளவனுக்கு அது தெளிவை கொடுக்கும். ஆம், இது சரிதான், மிக சரியா இருக்கிறதே, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று புத்தியுள்ளவனுக்கு தெளிவை கொடுக்கும். ஞானம் அடைந்தவர்களுக்கு அது யதார்த்தமாய் இருக்கும். ஆமாம், இப்படித்தான், இதான் ஏற்கனவே எனக்கு தெரியுமே என்று ஏற்கனவே ஞானத்தை பெற்றவர்களுக்கு அது சுலபமாய் இருக்கும். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும், வெள்ளியை விட என் புத்திமதியை சம்பாதித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தை பற்றி கொள்ளுங்கள், அங்கீகரித்துக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியை விட அதிகமாய் நாம் ஆசைப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வெள்ளியை வாங்குவதை விட அதிகமாய் புத்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பசும் பொன்னை வாங்கி சேர்ப்பதை விட, அதன் மேல் இருக்கும் ஆசையை விட அதிகமாய் ஞானத்தின் மேல் ஆசைப்பட வேண்டும். அது நமக்கு மிகுந்த அலங்காரமாய் இருக்கும். அது நமக்கு மகிமையை கொண்டு வரும். கர்த்தருக்கு பிரியமான வழியில் நடக்க உதவும். கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் அடையவும் உதவும். இப்படியாக கர்த்தருடைய ஞானத்தின் ஆவியானவர் சொல்லுவதை கேட்டு நாம் நடக்கும்போது நம் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்கும். நம் வாழ்க்கையின் வெளிச்சம் என்பது கர்த்தருடைய வார்த்தைகளே. அதை படிப்போம், தெரிந்து கொள்வோம், வெளிச்சத்தில் நடப்போம், சுலபமாக வாழ்வோம், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம், மிக நிம்மதியான வாழ்க்கை வாழ்வோம், கவலையற்ற வாழ்வை வாழ்வோம். அதற்கு கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு நடப்போம். மனித வாழ்க்கைக்கு ஞானம் எவ்வளவு முக்கியமானது. ஞானத்தை கொண்டு நாம் என்னவெல்லாம் செய்யலாம், ஞானம் இருந்தால் நாம் பெரும் நன்மைகள் என்னென்ன என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞானம் முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. முத்துக்களை விட உயர்ந்தது. அப்படி என்றால் அதன் பொருள் விலை மதிக்க முடியாதது, அதை விட விலை உயர்ந்த பொருள் என்னவென்றால் ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தங்கத்தையும் வைரத்தையும் சேமிப்பதை விட, அவைகளை நாடி தேடுவதை விட அதிக முக்கியமாய், அதிக முக்கியத்துவத்தை ஞானத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஞானம் நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. ஞானம் விவேகத்தோடு வாசம் பண்ணுமா? ஞானம் விவேகத்தோடு சேருமா? ஞானம் என்றால் புத்தி, அறிவு, ஆவிக்குரிய அறிவு, இவையெல்லாம் சேர்ந்ததை ஞானம் என்று சொல்லுகிறோம். விவேகம் என்பது புத்தி, அறிவு, ஆவிக்குரிய அறிவு மற்றும் காலத்தை நிதானித்து அறியும் அறிவு, இவைகளை எல்லாம் சேர்த்து சொல்வது விவேகம் என்று சொல்லப்படுகிறது. ஞானமும் விவேகமும் ஒன்று சேர்ந்து வந்து நல் யுக்தியான அறிவை நமக்கு கொடுக்குமா? அப்படி என்றால் அறிவு என்பது இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு மிக முக்கியமானதா இருக்கிறது. இவ்வுலகத்தில் நாம் நல்லபடியாக வாழ்வதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் நமக்கு அறிவு தேவைப்படுகிறது. படிப்பறிவு, பிறப்பினால் வரும் புத்திசாலித்தனம் போன்ற காரியங்கள் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஞானத்தோடு சேர்ந்து வருமா? அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு சொல்வது, இந்த ஞானம் எங்கிருந்து வரும்? பரத்தில் இருந்து வரும். ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நாம் ஞானமாய் செயல்பட தொடங்குவோம். ஒரு மனிதனுடைய சிந்தையை நாம் சற்று கவனித்து பார்த்தால் ஒரு ஆவிக்குரிய ஒரு ரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள், ஒரு சாதாரண மனிதன், அந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான். அப்பொழுது அந்த மனிதனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அப்பொழுது அந்த மனிதர் கர்த்தரை நேசித்து கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றிருப்பதினால் அவருடைய செயல்கள் எல்லாம் ஞானமாய் செயல்பட தொடங்குவார். அது ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு அப்படி இருக்காது. ஏனென்றால் அதற்கு முன்பு பொல்லாத ஆவிகள் அதே மனிதனுக்குள் செயல்பட்டு கொண்டிருந்தது. அதனால் அவர் முட்டாள்தனமாக செயல்பட்டு கொண்டிருப்பார். பொல்லாத ஆவிகள் ஒரு மனிதனுக்குள் இறங்கும் போது அந்த மனிதன் முட்டாள்தனமாக தான் செயல்படுவான். பொல்லாத ஆவிகள் மனிதனின் சிந்தையை குழப்பிவிடும். அந்த மனிதன் சிறப்பாக செயல்பட முடியாது. உதாரணத்திற்கு மிக தெளிவான உதாரணம் என்றால்,
மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். சில நேரம் மூளையில் அடிபடுவதினால் மனநிலை பாதிக்கப்பட்டு மன வளர்ச்சி குன்றி இருப்பார்கள். அது ஒருவித ஒரு சரீர பலவீனம். சில பேர் நன்றாக இருப்பார்கள், திடீரென்று பைத்தியம் பிடிக்கும். அப்படிப்பட்ட எந்த ஒரு அடிபடுவதோ எந்த ஒரு காரியமும் நடக்காமலும் திடீரென அவர்களுக்கு இப்படிப்பட்ட பைத்தியம் வரும், மனநிலை பாதிக்கப்படுவார்கள். அதற்கு காரணம் அந்த பொல்லாத ஆவிகள், அவர்கள் செய்த அந்த குடும்பம், அந்த பெற்றோர்கள் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் பொல்லாத ஆவிகள் அந்த மனிதனை நிரப்பும். அப்பொழுது அது மூளையை பாதிக்கும், அவர்களை சிந்திக்க விடாமல் குழப்பும். அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் தாங்கள் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் எதையாவது செய்து கொண்டே இருப்பார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள், ஓடிக்கொண்டே இருப்பார்கள், ஏதாவது சம்பந்தம் இல்லாமல் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதற்கு காரணம் என்ன? பலவிதமான அதிகமான ஆவிகள் ஒரு மனிதன் தாங்க முடியாத அளவுக்கு, மனித மூளையினால் அவன் சிந்திக்கும் திறனால் தாங்க முடியாத அளவுக்கு பொல்லாத ஆவிகள் ஒரு மனிதனை நிரப்பும் போது அந்த மனிதன் மனநிலை பாதிக்கப்படுகிறான். அந்த மனிதனுக்கு புத்தி தெளிவு இருக்காது, எதையும் சிந்தித்து செயல்பட முடியாது. இதுதான் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். அவர்களுக்குள் இருக்கும் பொல்லாத ஆவிகளே இப்படிப்பட்ட ஒரு நிலையை உண்டு பண்ணுகிறது. சிலர் சரீர பலவீனத்தினால் அடிபடுவது, ஆக்சிடென்ட் ஆவது போன்ற காரியங்களினால் மூளையில் பாதிப்பு ஏற்பட்டாலும் அப்படி இருப்பார்கள். அது தனியான மனநிலை பாதிப்பு. அதனால் இப்படி பொல்லாத ஆவிகளினால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை குறித்து வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த போது கெனசரேத் என்ற ஊருக்கு போனார். அப்பொழுது சுடுகாட்டிலிருந்து ஒரு மனிதன் எழும்பி வந்தான் என்றும், அந்த மனிதனுக்குள் இருந்த ஆவியை கர்த்தர் விரட்டினார், அது பன்றிகளுக்குள் சென்று பின்பு அந்த பன்றிகள் எல்லாம் இறந்தது என்று பார்க்கிறோம். இந்த கெனசரேத் ஊர் சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த மனிதனுக்குள் இருந்த பொல்லாத ஆவிகள் விலகிய உடனே அந்த மனிதன் தெளிவடைந்து உடை உடுத்தி கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த மனிதனுடைய மனநிலை பாதிப்புக்கு காரணம் அந்த மனிதனுக்குள் இருந்த பொல்லாத ஆவிகளே. இப்படி ஒரு மனிதனுக்குள் ஒரு சில ஆவிகள் இருக்கும்போது அது மனநிலை பாதிப்பு என்ற அளவுக்கு தெரியாது, நிம்மதி இல்லாமல் இருப்பேன். ஒரு சாதாரணமாக எல்லா மனிதரையும் நான் பரிசுத்தவான், எனக்குள் ஆவி இல்லை என்று யாரும் உடனே சொல்லிவிடக்கூடாது. ஒரு சூழ்நிலை வரும் பொழுது சில நேரங்களில் சர்வ சாதாரணமாக மனிதனுக்குள் பொல்லாத ஆவிகள் நுழைந்து விடுகின்றன. அதிகமான ஆவிகள் பிடித்தவர்கள் தான் அலைக்கடித்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருப்பார்கள், அவர்களை ஆவி பிடித்தவர்கள் என்று சொல்வார்கள். சாதாரணமாய் தோன்றுகிற சாதாரணமாய் வாழ்கிற மனிதர்களுக்குள் ஆவிகள் இருக்கிறது, அதிகமா இல்லை என்றாலும் ஒரு சில ஆவிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறது. பொய் பேசுகிறவர்கள், பெருமை பேசுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்குள் அப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை தவிர இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்குள் இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். சிலர் அறிந்திருப்பார்கள், சிலர் அறியாமலே இருப்பார்கள். பெரும்பாலான ஜனங்கள் அதை அறிவதில்லை. நமக்குள் ஒரு பொல்லாத ஆவிகளின் தாக்கம் இருக்கிறது என்பதை பலர் அறிவதே இல்லை. அதனால் அப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்றுக்கொண்டு ஏதோ நமக்கு தலைவலிக்கிறது, மனநிலை சரியில்லை, குழப்பம், டென்ஷன் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இது எல்லாமே பொல்லாத ஆவியின் தாக்குதல் தான். அதனால்தான் அந்த டிப்ரெஷன் ஆவது போன்றவை. என்ன டிப்ரெஷன் என்றால்? பலவித ஆவிகள் ஒரு மனிதனை அழுத்துவது, அதாவது அவர்களுடைய சிந்தையை சுயமாய் சிந்திக்க விடாமல் அழுத்துவது. மனிதனுக்குள் பொல்லாத ஆவிகள் வரும் பொழுது அந்த மனிதன் சிந்திக்க முடியாமல் தன் அறிவை இழந்து செயல்படுவான். அவனால் செயல்பட முடியாது, ஸ்தம்பித்து போய் நிற்பான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அவருடைய தன்மைகள் 7 ஏசாயா 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தன்மைகள் 7, அதில் 2 ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியானவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அருளும் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர். 7 தன்மைகள் உடையவர். அப்படி இருக்க அவர் ஞானத்தையும் உணர்வையும் நமக்கு கொடுக்கிறார். ஞானம், உணர்வு என்றால் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர். இங்கு ஞானம் பேசுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஞானத்தின் ஆவியானவரே நமக்கு முக்கியமாக நீதிமொழிகள் படிக்கும் போது ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள் வந்து செயல்படுவார். பல காரியங்களை நம்
நமக்கு ஞானத்தை கொடுப்பார். திரும்ப திரும்ப நம் நீதிமொழிகளை படிக்கும் பொழுது ஞானத்தை அதிக அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்வோம். அதனால் தயவு செய்து வேத புத்தகத்தை எடுத்து நீதிமொழிகள் புஸ்தகத்தை படிக்கவும். சங்கீதத்திற்கு அடுத்ததாக இருக்கிறது. ஞானம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அந்த மனிதனுடைய செயல்பாடுகள் மிக தெளிவானதாக, மிக சிறந்ததாக இருக்கும். சிந்தனை சிறந்ததாக இருக்கும், செயல்கள் சிறந்ததாக இருக்கும். பல மணி நேரம் செய்கிற வேலையை ஒரு சில மணி நேரத்தில் செய்து முடித்து விடுவார்கள். பலவித குழப்பங்களில் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிற சில சூழ்நிலைகள், சில குழப்பமான விஷயங்களில் அவர்கள் சுலபமாக ஓரிரு நிமிடங்களில் முடிவெடுத்து விடுவார்கள். இப்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நாம் தெரிந்த புத்தி உள்ளவர்களாய் ஞானமாய் செயல்படுவோம். இதை நாம் தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். வேத வசனத்தை படிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்புவார். அவர் அப்படி நமக்கு நிரப்பும் பொழுது நம் ஞானத்தில் தெளிந்தவர்களாய் இவ்வுலக வாழ்க்கைக்கேற்ற ஞானத்தையும் பெற்றுக்கொள்வோம். பரலோகத்திற்கு ஏற்ற ஞானத்தையும், கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்களை அறிவதிலும் நாம் தெளிவாய் இருப்போம். முக்கியமாக வேத வசனத்தை படித்து புரிந்து கொண்டு அதன் ஆழங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும், மற்றவர்களுக்கு போதிக்கவும் முடியும். இப்படிப்பட்ட ஞானத்தின் ஆவியானவரை நாம் பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்தால் ஞானம் நமக்கு வரும். அதையும் தெரிந்து கொள்வோம். பள்ளி படிக்கிற பிள்ளைகளை பலர் சொல்லுவார்கள், தேவாலயத்திற்கு செல்ல வேண்டாம், ஆராதனைக்கு இன்னொரு நாள் சென்று கொள்ளலாம், படியுங்கள் படியுங்கள் என்று பாட புத்தகத்தை படிக்க வைப்பார்கள். இது மதியீனமான செயல், அந்த அளவுக்கு அறிவுள்ள செயல் அல்ல. ஏனென்றால் படிக்கிற பிள்ளைகள் முதலில் ஆராதனைக்கு வர வேண்டும், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள் வருவார். அப்பொழுது அவர்கள் படிக்கிற பாடங்களை அவர்களுக்கு சுலபமாக புரிய வைப்பார். அதனால் அந்த பிள்ளைகள் ஞானத்தை பெற்று பலவிதமான நன்மைகளோடு சுலபமாக அவர்கள் படிப்பை படிக்கவும், நினைவில் வைத்துக் கொள்ளவும், நல்லபடியாக பரீட்சை எழுதவும் அவர்களுக்கு உதவியா இருக்கும். முக்கியமாக பரீட்சைக்கு செல்லும் காலங்களில் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுவே புத்திசாலித்தனமான செயல். அந்த ஞானம் மட்டும் நமக்கு வந்தால் போதாது. புத்தி, அறிவு, ஞானம் இது நமக்கு தெரிந்தால் மட்டும் போதாது. சில காரியங்களை நாம் எடுத்துக்கொள்வோம். அதாவது ஸ்மோக்கிங் எந்த அளவுக்கு, புகைப்பிடித்தல் எந்த அளவுக்கு தீமையானது என்று தெரியும், பல பேருக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் அந்த பழக்கத்தை பயன்படுத்தி கொண்டே இருப்பார்கள், விடமாட்டார்கள். காரணம் என்னவென்றால், எனக்கு தெரியும், நான் அதை விட வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை என்று சொல்வார்கள். அதற்கு காரணம் என்ன? அவர்களுக்குள் அந்த உணர்வு வரவில்லை. ஞானம் இருக்கிறது, புரிந்திருக்கிறது, ஆனால் உணர்வு வரவில்லை. அதன் தீமைகளை அவர்கள் உணராத பொழுது அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். அதற்குரிய உணர்வு, அந்த தீமையின் உணர்வை புரிந்து கொண்டால் அதை விட்டு விடுவார்கள். அது எப்படி வரும் என்றால், சில நேரங்களில், பொதுவாக பலர் இப்படித்தான் செய்கிறார்கள். அந்த புகைப்பிடித்தல் பழக்கத்தினால் சில ஏதாவது சரீர பலவீனங்கள் வந்து மருத்துவமனைக்கு செல்லும் நிலை வந்தால் அப்பொழுது அதை விட்டு விடுவார்கள். இப்பொழுது மட்டும் அவர்களால் எப்படி விட முடிகிறது என்று யோசித்து பார்த்தால் அதுதான் காரணம். அந்த வலியும் அந்த வேதனையும் அந்த சரீர பாடுகள் அவர்களுக்கு உணர்வை கொடுக்கிறது. அதனால் அவர்கள் விட்டு விடுகிறார்கள். ஆனால் நலமாய் இருக்கும் பொழுது எத்தனை முறை எவ்வளவு பேர் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். இதுதான் மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய சுபாவமா இருக்கிறது. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் நமக்குள் வரும்போது இந்த அடிக்காயம் எல்லாம் தேவையில்லை. நாம் ஞானமும் வந்துவிடும், உணர்வும் வந்துவிடும். அதனால் சொல்லும் பொழுதே புரிந்து கொண்டு அதை விட்டு விடுவோம். தீய பழக்கங்களை விட்டுவிட்டு மனம் திரும்புவோம். அதனால் நன்மை ஏற்படும். இப்படிதான் ஞானத்தின் ஆவியானவர் செயல்படுகிறார். ஞானம் முத்துக்களை விட விலை உயர்ந்தது. எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அந்த ஐஸ்வர்யத்தை பாதுகாப்பதற்கு ஞானம் தேவை. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கும் ஞானம் தேவை. ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் ஞானம் தேவை. அதே போல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றிருப்பதற்கும் ஞானம் தேவை. எவ்வளவு ஐஸ்வர்யம் இருந்தாலும், எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் ஞானம் இல்லாத மனிதர்கள் சமாதானத்துடன் வாழ மாட்டார்கள். எதையாவது நாடி தேடி ஓடிக்கொண்டு பண ஆசையினாலும் பொருள் ஆசையினாலும் அலைந்து கொண்டிருப்பார்கள். அல்லது மதியீனமாக ஏதாவது தீமை செய்து அதனால் எதையாவது
பல பாடுகளை சம்பாதித்துக் கொண்டிருப்பார்கள். இதனால் அவர்கள் நிம்மதியாய் எப்பொழுதும் வாழ்வதே இல்லை. இப்படிப்பட்ட நிலை வரும். ஞானம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் மறைந்து போய் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சமாதானத்துடன் வாழ கற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய ஞானம் அவர்களுக்குள் வரும் பொழுது, ஞானமும் உணர்வும் வரும் பொழுது தெளிவாய் வாழ முடியும். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. ஞானம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது ஞானத்தோடு விவேகமும் வரும். ஞானமும் விவேகமும் சேர்ந்து அறிவையும் நல் யுக்தியையும் தரும். நல் யுக்தி என்றால் ஒரு காரியத்தை எப்படி செய்ய வேண்டும், எது செய்ய வேண்டும் என்பது போன்ற காரியங்கள். குடும்பங்களில் ஒரு புதியதாக ஒரு தொழில் தொடங்குவதாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தொழில் செய்வதாக இருக்கலாம், வேலைக்கு செல்வதாக இருக்கலாம், திருமண காரியங்களா இருக்கலாம், பிள்ளைகளின் படிப்பு சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுப்பதாக இருக்கலாம், பணம் சேகரிப்பது போன்ற பலவிதமான காரியங்கள் குடும்பத்தில் உண்டு. இவை எல்லாவற்றிற்கும் ஞானமே அடிப்படையானது. ஞானமாய் செயல்பட்டால் சிறப்பாக சமாதானமாக வாழலாம். கொஞ்சம் பணம் இருந்தாலும் சந்தோஷமும் சமாதானமும் நிலைத்திருக்கும். சிலர் எவ்வளவோ செல்வந்தராய் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்குள் சமாதானம் இருக்காது. காரணம், எதையும் புத்தியாய் ஞானமாய் செயல்பட தெரியாதவர்களாய் இருப்பார்கள். சில நேரங்களில் சகல ஐஸ்வர்யங்களையும் இழந்து கூட போய் விடுவார்கள். ஏழ்மையை அடைந்து விடுவார்கள். ஏனென்றால் ஞானம் இல்லாததினால். அதனால் எல்லாவற்றிற்கும் பிரதானமானது ஞானமே. நாம் ஆசைப்படும் மற்ற பொருள்கள் எல்லாம் ஞானத்திற்கு நிகரானது அல்ல. ஞானம் மிகவும் உயர்ந்தது. ஞானத்துக்கு சமமாக நாம் எதையும் சொல்ல முடியாது. மிகப்பெரிய ஒரு தோட்டத்தை வாங்குகிறேன் என்று சொன்னால் அது ஞானத்திற்கு இணையாகாது. ஞானமே அதைவிட முக்கியம். அதிகமான நகைகள் வாங்குகிறேன் என்று சொன்னால் அதைவிட ஞானமே சிறந்தது. அப்படி எந்த காரியத்தை வைத்தும் ஞானத்திற்கு நாம் சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியாது. ஞானம் மிக சிறந்தது. அதற்கு நிகராக எதையுமே சொல்ல முடியாது. எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் ஞானமே பிரதானமானது. பணத்தை விட ஞானம் உயர்ந்தது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் என்ன? தீமையை வெறுப்பது. தீமை என்றால் என்ன? பாவமான காரியங்கள், மீறுதலான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களும் தீமையான காரியங்கள். அப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி வருவதுதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். இந்த காரியம் கர்த்தருக்கு பிடிக்காது, அதனால் நான் இதை செய்ய மாட்டேன் என்று விலகி வருவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அது நம்மை பாதுகாக்கும். பலவித ஆபத்துகளிலிருந்தும் சூழ்நிலைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றும். என்ன நேர்ந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதை மட்டுமே செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை செய்யக்கூடாது. அதுவே கர்த்தருக்கு பயப்படும் பயமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது ஞானத்தை கொடுப்பார், உணர்வை கொடுப்பார், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் நமக்கு கொடுப்பார். அதனால் இந்த காரியங்கள், ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோம் என்றால் கர்த்தர் சொல்லுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் பேசுவார் நம் இருதயத்தோடு. இந்த காரியம் கர்த்தருக்கு பிடிக்காது, இதை நீ செய்யாதே, இதனால் தீமை விளையும், அதனால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை பெற வேண்டி வரும், அதனால் இந்த காரியத்தை செய்யாதே என்று எச்சரிப்பார். அப்பொழுது நாம் உணர்வுள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக இருப்பதினால் அதை விட்டு விலகி விடுவோம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் அல்லவா? அதனால் நாம் தெளிவாய் நடந்து கொள்வோம். அதனால் பலவித தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் நாம் தப்பித்துக் கொண்டு சமாதானமாய் வாழ்வோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் கர்த்தர் வெறுக்கிறார். பெருமை கர்த்தருக்கு பிடிக்காது. ஆதி காலத்திலே மனிதனுடைய சிருஷ்டிப்புக்கு முன்பே பரலோகத்தில் இருந்த தேவ தூதர்களில் ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்திற்கு பெயர் லூசிபர் என்று சொல்லக்கூடிய கூட்டம். அந்த கூட்டத்தின் தலைவன் பெயர் லூசிபர். அவன் கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டி கர்த்தருடைய சன்னதியில் இருந்தவன், கர்த்தருடைய சிங்காசனத்தின் அருகில் இருந்தவன். பரலோகத்திலேயே இருக்கிற எல்லா தேவதூதர்களை விட உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த தேவதூதன் தான் லூசிபர். அந்த நிலையில் இருந்த லூசிபர் என்னும் தேவதூதர் கூட்டம், அந்த தேவதூதன் அவன் பாவம் செய்தான் கர்த்தருக்கு விரோதமாக. ஏசாயா 14, எசேக்கியேல் 28 அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவதூதன் லூசிபர் கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருக்கு சமமாக என் சிங்காசனத்தை ஏற்படுத்துவேன், அவருக்கு நிகராக நானும் என்னை உயர்த்தி கொள்வேன் என்று சொன்னான்.
அந்த பெருமையின் நிமித்தம் அவன் அப்படி நினைத்ததினால் அவன் இருதயத்தின் நினைவுகளை அறிந்த ஆண்டவர் அவனை சபித்து சாத்தானாக்கினார். அவனை கீழே தள்ளினார். அவன் தன் பதவியை இழந்து சாத்தானாய் மாறி போனான். இப்படிதான் சாத்தான் வந்தான். சாத்தான் உருவாவதற்கு காரணமே பெருமைதான். பெருமை, அகந்தை, இவையெல்லாம் திமிர் என்று சொல்வோம். இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. பெருமை கர்த்தருக்கு அருவருப்பானது. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்ட பாவத்திற்கும் நாம் கர்த்தருடைய சன்னதியில் நின்று மன்னிப்பு கேட்டு விடுகிறோம். ஆனால் கர்த்தர் மன்னிக்கிறார். அவர் எதையுமே அப்படி நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லவில்லை. ஆனால் பெருமையுள்ளவனுக்கோ நான் எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் எந்த அளவுக்கு பெருமையை வெறுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமை கூடவே கூடாது. சுயநலமும் பெருமையும் கர்த்தருக்கு அருவருப்பானது. அதனால் இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு நாம் விலகி வாழ கற்றுக்கொள்வோம். பெருமையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் கர்த்தர் அருவருக்கிறார். தீய வழிகள், பாவம் செய்யும் வாழ்க்கை கர்த்தர் வெறுக்கிறார். நாம் பாவம் செய்து கொண்டு வாழ்ந்தால் அது கர்த்தருக்கு பிடிக்காது. பரிசுத்தமாய் வாழ வேண்டும். புரட்டு வாய், மாறி மாறி பேசுவது, பொய் பேசுவது, ஏமாற்றுவது, தவறான காரியங்களை பேசுவது, பிறர் மனம் புண்பட பேசுவது, வார்த்தையினால் சாட்டையை அடிப்பது போல, சாட்டையால் அடிப்பது போல, பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளால் பேசுவது, புரட்டு வாய், பொய் பித்தலாட்டம் பண்ணுவது, கபடம் பேசுவது, இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் அருவருக்கிறார். கர்த்தருக்கு அது சுத்தமாய் பிடிக்காது. பெருமை, அகந்தை, தீய வழியில் வாழ்தல், புரட்டு வாய், வார்த்தையில் பரிசுத்தம் இல்லாமல் இருப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தர் அதை வெறுத்து போடுகிறார். அப்படிப்பட்ட செயல்கள் இருக்கிற இடத்தில் ஞானம் இருக்காது. ஞானம் தான் சொல்லுகிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது என்று. ஞானத்தின் ஆவியானவர் அங்கு வரமாட்டார். பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். பெருமை, அகந்தை, புரட்டு வாய், புரட்டி புரட்டி பேசுவது, பொய் பேசுவது, ஏமாற்று வார்த்தைகள், வஞ்சக பேச்சுகள், இப்படி ஒரு பிசினஸ் செய்கிறோம் என்றால் அதற்கு ஏற்றபடி சாமர்த்தியமாய் பேசுவது, பொய்யாய் சொல்வது, அதுதான் சாமர்த்திய பேச்சு என்று இந்த காலத்தில் நாம் பெயர் வைத்திருக்கிறோம். இது எல்லாம் பாவம். புரட்டுவாய், தீமையான வழிகள், தீய வழியில் பணம் சம்பாதிப்பதற்காக முயற்சி செய்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் கர்த்தர் அருவருக்கிறார். இதையெல்லாம் விட்டு விலக வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் செய்கிற காரியங்கள் அவர்களுக்குள் ஞானம் இருக்காது. அவர்கள் ஞானமற்றவர்களாய் வாழ்கிறார்கள் என்று பொருள். இப்படியாக நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள தகுதியை பெறுவோம். இவ்வுலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று நித்திய ஜீவனையும் அடைவோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 24ஆம் வசனம் வரை. ஞானம் எப்படிப்பட்டது? ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள் வரும்போது நமக்கு அதிக ஞானமும் உணர்வும் வரும். அது எப்படியெல்லாம் நமக்கு பயன்படும் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். ஞானம் சொல்லுகிறது, ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையது என்று. அதாவது ஒரு மனிதனுக்குள் ஞானம் இருந்தால் அந்த மனிதனுக்கு நல் ஆலோசனைகள் வரும், மெய் ஞானம் வரும், உண்மையான ஞானம். அது பொய் அல்ல அல்லது மாறுபாடானது அல்ல. அதாவது பொய்யான ஞானம் அல்ல, உண்மையான ஞானம். அப்படி என்றால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி தரக்கூடிய ஞானமான செயல்கள் எப்படி செய்வது என்பதை குறித்த ஞானம். அதாவது மிக சரியாக எந்த காரியத்தையும் செய்து வெற்றி பெற தேவையான ஞானமே மெய் ஞானமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட மெய் ஞானமும் ஆலோசனையும் ஞானம் இருக்கிற இடத்தில் இருக்கும். ஞானம் என்பது புத்தியும் உலக, அதாவது பிறப்பிலிருந்து வருகிற புத்தியும் உலக அறிவும், கல்வி அறிவு, நம் அனுபவ அறிவு போன்ற அறிவும் அதோடு கூட ஆவிக்குரிய அறிவும் சேர்ந்தது ஞானமாயிருக்கிறது. அந்த இத்தனையும் சேர்த்து வைத்திருக்கிற அந்த ஞானம் மெய் ஞானத்தையும் நல்ல ஆலோசனைகளையும் கூட வைத்திருக்கிறது. அப்படியானால் ஒரு மனிதன் ஞானமாய் இருக்கும் பொழுது, அவன் ஞானவானாய் இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்தால், ஞானத்தின் ஆவியானவர் அவனுக்குள் இருந்தால், அதாவது பரிசுத்த ஆவியானவர் தான் ஞானத்தின் ஆவியானவர் அவருக்குள், அதாவது ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அந்த மனிதனின் செயல்கள் புத்திசாலித்தனமாக இருக்கும், அறிவுள்ளதாக இருக்கும்,
ஞானம் உள்ளதாய் இருக்கும். மெய் ஞானம் உள்ளதாக, உண்மையான ஞானம் உள்ளதாய் இருக்கும். அது மட்டுமல்ல, நல் ஆலோசனைகளும் அப்படிப்பட்டவர்களிடத்தில் இருக்கும். இப்படிப்பட்ட ஞானவான்களை நாம் திகழ்வோம். பரிசுத்த ஆவியானவரின் ஒரு கனி, அதாவது ஒரு ஆவிதான் ஞானத்தின் ஆவி. கர்த்தர் நமக்குள் வரும் பொழுது, நாம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த ஞானம் வருகிறது. நானே புத்தி, வல்லமை என்னுடையது. ஞானத்திற்குள் புத்தியும் அடங்கும். ஞானத்திற்குள் இந்த சகலமும் அடங்கும். ஞானத்திற்குள் புத்தி, அறிவு, ஆவிக்குரிய அறிவு, ஆலோசனை, கர்த்தருக்கு பயப்படும் பயம், மெய் ஞானம், புத்தி, வல்லமை, இவை எல்லாம் ஞானமுள்ள இடத்தில் இருக்கும். ஞானம் என்பது ஒரு பொருள் அல்ல, ஒரு கொத்து திராட்சை பழம் போல ஒவ்வொன்றும் இருக்கும். ஒரு கொத்தில் பல திராட்சைகள் இருக்கும். ஞானமும் அப்படிதான். பலவிதமான நல்ல அறிவுபூர்வமான காரியங்கள் உண்டு. அதனால் நம்முடைய செயல்கள் எல்லாம் மிக சிறந்ததாக இருக்கும். நம்மளுடைய நாம் எடுக்கும் முடிவுகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் வெற்றிகரமாய் இருக்கும். இந்த உலகத்தில் ஞானம் இருப்பதினால்தான், அதாவது ஞானம் எப்படியெல்லாம் செயல்படுகிறது, எங்கெல்லாம் செயல்படுகிறது என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் ராஜாக்கள், ஒவ்வொரு தேசத்தையும் ராஜாக்கள் ஆளுகை செய்கிறார்கள். அவர்கள் ஞானத்தினால் ஆளுகை செய்கிறார்களாம். அப்படி என்றால் ஒரு ராஜா அரசாள வேண்டும் என்றால் அவனுக்குள் ஞானம் இருக்க வேண்டும். எவ்வளவு பலம், எவ்வளவு பணம், எவ்வளவு இருந்தாலும் அது முக்கியம் அல்ல. ஞானமாய் இருக்க வேண்டும். ஞானமாய் இருக்கிற ஒரு ராஜாதான் தன்னில் சிறந்தவனாக தன் தேசத்தை காப்பாற்றி செல்ல முடியும். இதைதான் வேதம் இங்கு சொல்கிறது. ராஜாக்கள் ஞானத்தினால் தேசங்களை ஆளுகை செய்கிறார்கள். பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள். நீதி நியாயங்கள் வரையறுக்கப்படுவது, நீதிமன்றத்தில் நியாயம் விசாரிப்பதா இருந்தாலும், அரசாங்க அலுவலகங்களில் தேசத்தை ஒவ்வொரு அந்தந்த பகுதியில் உள்ள ஜனங்களுக்கு நன்மை செய்கிற அரசாங்க அதிகாரிகளாய் இருந்தாலும், மிகப்பெரிய தலைவர்களாய் இருந்தாலும் அவர்கள் ஞானமாய் செயல்படுகிறார்கள். அதனால்தான் தேசமும் ஜனங்களும் சமாதானமாய் இருக்க முடிகிறது. அதனால் எந்த ஒரு தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்றாலும் அதற்கு ஞானம் தேவை. பிரபுக்கள் தங்கள் மக்களை ஆளுகை செய்வதற்கும், அதாவது ஊர் தலைவர்கள், கலெக்டர்கள், மினிஸ்டர்கள், இவர்களும் ஞானத்தினால் தான் ஆளுகை செய்கிறார்கள். ஆளுகை செய்வதற்கு ஞானம் முக்கியம். ஞானத்தினால்தான் பூமியிலே சகல நியாயாதிபதிகளும் சகல ராஜாக்களும் அதிகாரிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானத்தில் தான் இவ்வளவும் நடக்கிறது. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று ஞானம் சொல்லுகிறது. ஞானத்தை நாம் நேசிக்க வேண்டும், விரும்ப வேண்டும். ஞானம் எனக்கு வேண்டும், இதை எப்படி தெரிந்து கொள்வது, இதை எப்படி தெரிந்து கொள்வது, இதை எப்படி செய்வது என்ற அறிந்து கொள்ளும் ஆர்வம் தேவை. கற்றறிகிற ஆர்வம் தேவை. ஞானமாய் நான் செயல்பட வேண்டும். ஞானவான்கள் அவர்களோடு தங்கி இருக்கவும், பேசவும், பழக விரும்ப வேண்டும். படிக்க, புத்தகங்கள் படிப்பதற்கும் எல்லாவற்றையும் விட வேதத்தை அதிகமாய் நேசித்து படித்தால் வேதாகமத்தில் ஞானம் உண்டு. வேதத்தை படிக்கும் பொழுது வேறு எங்கும் இல்லாத ஞானம் வேதத்தில் உண்டு. பரிசுத்த வேதாகமத்தை படித்தால், நீதிமொழிகளை படித்தால் சகல ஞானமும் நமக்கு வரும். கர்த்தர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். இது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷமாய் இருக்கிறது. வேத புத்தகம் முழுவதும் கர்த்தருடைய 7 ஆவிகளும் நிரம்பி இருக்கிறது. நாம் படிக்க படிக்க நாம் பரிசுத்தம் அடைகிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் மாறுகிறோம். நம்மை அறியாமலேயே பல மாற்றங்கள் நம் உடலில், நம் மனதில் ஏற்படும். ஞானத்தை நாம் நேசிக்கும் பொழுது ஞானம் நம்மை நேசிக்குமா? ஞானமாய் இருக்க வேண்டும், ஞானத்தை கற்க வேண்டும் என்று பெரியோர்களின் சொற்களை கேட்பது, வேத புஸ்தகத்தை படிப்பது, பைபிள் படிப்பது, பிரசங்கம் கேட்பது, தீர்க்க தரிசனங்களை கேட்பது, எப்பொழுதும் கர்த்தருடைய சன்னதியில் இருக்க பிரியப்படுவது, இதெல்லாம் ஞானத்தை நாம் தேடுகிற வழிகள். ஞானத்தை நேசித்து, சிநேகித்து, ஞானத்தை நம்முடைய ஒரு நண்பனை போல நினைத்து நாம் பழக வேண்டும். அதை நேசித்தால் அந்த ஞானம் நம்மை நேசிக்குமா? அப்படி என்றால் ஞானம் நம்முடன் இருந்து நம்மை வழி நடத்தும். நம் வாழ்க்கை சிறந்ததாய் இருக்கும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள்.
அதிகாலையிலேயே நாம் படிப்பது மிக சிறந்தது. அதிகாலை நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகாலையில் 3 மணி அல்லது 4 மணி அளவில் எழுந்திருந்து நாம் வேத புத்தகத்தை படிக்க வேண்டும். அதன் பின்பு நாம் மற்ற காரியங்களை படிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது ஞானம் நமக்குள் வரும். வாழ்க்கை நமக்கு தெளிவாகும். நாம் அதிகாலையில் தேடினால் ஞானம் கிடைக்கும். அதிகாலையில் படிக்கிற பழக்கம் மிகவும் நல்லது. வேத புத்தகத்தை காலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்து படித்து நாம் பழகிக் கொள்வது நல்லது. ஒருவேளை என்னால் முடியாது, கடினமா இருக்கிறது என்று சொல்வீர்களானால் அதற்கு ஒரு சுலபமான வழி இருக்கிறது. அதிகாலை 3 மணி அளவில் நாம் எழுந்திருந்து வேத புத்தகத்தை 5 மணி வரைக்கும் படித்துவிட்டு பின்பு 1 மணி நேரம் உறங்கி பின்பு எழுந்திருந்தால் அந்த பலவீனம் நமக்கு போய்விடும். சுலபமாக இந்த காரியத்தை செய்யலாம். அதிகாலையில் படித்துவிட்டு பின்பு ஒரு அரை மணி நேரம் உறங்கி எழுந்தால் மிகவும் நமக்கு உற்சாகமாய் இருக்கும். அப்படி கூட செய்யலாம். இப்படியெல்லாம் நாம் பழகி வைத்துக் கொள்ள வேண்டும். அதிகாலையில் வேத புத்தகத்தை படிக்க வேண்டும். ஞானம் நமக்குள் இருக்கும் பொழுது ஞானத்திடம் ஐஸ்வர்யம் உண்டு. ஞானமாய் செயல்படுகிறவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருப்பார்கள். ஞானம் எந்த இடத்தில் இருக்கிறதோ, யார் வீட்டில் இருக்கிறதோ, எந்த வீட்டில் ஞானமாய் செயல்படுகிறவர்கள் இருக்கிறார்களோ அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்கும், ஐஸ்வர்யம் சேரும். கனம், கௌரவம் இருக்கும், மரியாதை இருக்கும். அந்த குடும்பத்தினர் மரியாதையுடன் இருப்பார்கள். ஞானம் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அந்த மனிதனிடத்தில் ஐஸ்வர்யம் இருக்கும், மரியாதை இருக்கும், அந்த மனிதனுக்கு கௌரவம் இருக்கும். அவன் செயல்பாடுகள் ஞானமாய் இருப்பதினால் பலரும் அந்த மனிதனை மரியாதை கொடுத்து நடத்துவார்கள். ஞானத்தை நாம் பெற்றிருப்பது மிகவும் முக்கியமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு என்று ஞானம் சொல்லுகிறது. ஞானமுள்ள மனிதனிடத்தில் நிலையான ஐஸ்வர்யத்தை தக்க வைக்க முடியும். அதாவது சிலர் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவார்கள். அதிக ஐஸ்வர்யம் வந்தாலும் ஞானம் இல்லாமல் செயல்பட்டால் அது அழிந்துவிடும். சுலபமாக மிக சீக்கிரத்தில் போய்விடும். ஆனால் ஞானவான்களோ தங்கள் ஐஸ்வர்யத்தை பாதுகாக்க அறிந்திருக்கிறார்கள். அதை சரியானபடி செயல்படுத்த, அதை பாதுகாக்கவும், அதை செலவு செய்யவும் அறிந்திருக்கிறதினால் அது நிலைத்திருக்கும். அதாவது ஒரு மனிதனுக்குள் ஞானம் இருந்தால் அந்த மனிதனுக்குள் ஐஸ்வர்யமும் இருக்கும். அந்த மனிதனுக்கு கனம், மரியாதை இருக்கும், கௌரவம் இருக்கும். அந்த மனிதனுக்கு நிலையான பொருள் இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த மனிதன் நீதியின்படி வாழ்வான். அந்த இடத்தில் நீதியும் இருக்கும். ஞானம் இருக்கிற இடத்தில் நீதி இருக்கும். கர்த்தர் நீதி உள்ளவர். கர்த்தர் ஞானத்தில் பூரண உள்ளவர். கர்த்தரிடத்தில் பூரண ஞானமும் நீதியும் உண்டு. அப்படி இருக்க ஒரு மனிதனுக்குள் ஞானம் இருந்தால், கொஞ்சம் ஞானம் இருந்தாலும் கூட அந்த மனிதன் இப்படிப்பட்ட நற்காரியங்களை பெற்றிருப்பான். கனம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், நீதி இருக்கும், நல்ல பொருள் இருக்கும், நிலையான பொருள் இருக்கும். அந்த மனிதன் சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். பிறருக்கும் பலன் தருகிறவனாக, நல்ல மனிதனாக இருப்பான். பரிசுத்த ஆவியானவரே ஞானத்தை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அப்படி இருக்க ஞானத்தின் ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நாம் இப்படிப்பட்ட சகல குணங்களோடும் நாம் வாழ்வோம். இப்படிப்பட்ட சகல குணங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். பொன்னையும் தங்கத்தையும் விட ஞானத்தினால் வரும் பலன் நல்லது. ஞானமாய் செயல்பட்டு அதனால் கிடைக்கும் பலன் மிகவும் சிறந்தது. தங்கத்தை விட சிறந்தது, வெள்ளியை விட சிறந்தது. தங்கமும் வெள்ளியும் சம்பாதிப்பதை விட ஞானத்தையும் புத்தியையும் சம்பாதிப்பது சிறந்தது. ஒரு ஏழை சிறுவன் இருக்கிறான் என்றால் அவனிடத்தில் தங்கத்தையும் வெள்ளியையும் கொடுத்தால் அவன் அதை விற்று கொஞ்ச காலம் அவன் பயன்படுத்தி வாழ்க்கை வாழலாம். அதன் பின்பு அவன் மீண்டும் கடினமாய் கஷ்டப்படுவான். ஆனால் சிறுவன் இருக்கிறான், அவனுக்கு நாம் கல்வி அறிவை கொடுக்கும் பொழுது அவன் ஏழ்மையா இருக்கிறான் என்று அறிந்து நாம் அறிவை கற்றுக் கொடுத்து, ஞானத்தை கற்றுக் கொடுத்து, ஓரளவு படிக்க வைத்து, அல்லது ஒரு சிறந்த தொழிலை கற்றுக் கொடுத்து ஞானமாய் செயல்பட வேண்டும் என்று ஞானத்தை கற்றுக் கொடுத்தால் அதை வைத்து அவன் வாழ்நாள் முழுவதும் அவன் மட்டும் அல்ல, அவன் சந்ததியே செழித்திருக்கும். இதுதான் ஞானத்தின் அருமை. பொன்னையும் வெள்ளியையும் விட, அதன் வருமானத்தை விட ஞானத்தின் வருமானம் சிறந்தது. ஞானம் சொல்லுகிறது, என்னை நேசிக்கிறவர்கள்
மெய்ப்பொருளை கண்டடையும்படிக்கு. மெய்ப்பொருள் என்றால் என்ன? பரலோக அறிவு. கர்த்தரை அறியும் அறிவே மெய்ப்பொருளாய் இருக்கிறது. ஆம், கர்த்தரை அறிந்து கர்த்தர் நம் இரட்சகர் என்பதை ஏற்றுக்கொண்டு நாம் நித்திய ஜீவனுக்கு போக முடியும். அதை ஏற்றுக்கொள்ளாமல் முடியாது. அப்படி இருக்க இப்படிப்பட்ட மெய் ஞானம் கர்த்தரே தெய்வம் என்பதையும் அவருடைய வழிகள் நீதியானவைகள் என்பதையும் நாம் நீதியின் பாதையில் வாழ வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும், நம்முடைய துர்குணங்களை விட்டு விலக வேண்டும் என்ற அறிவும் ஞானம் நமக்கு கொடுக்கிறது. அதனால் அந்த மனிதன் தெளிந்தவனாகி இப்படிப்பட்ட தீய குணங்களை எல்லாம் விட்டு அந்த மனிதன் தெளிந்தவனாகி தீய குணங்களை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேதத்தை வாசித்து அதை கற்றறிந்து வாழ விரும்புவான். அப்பொழுது அந்த மனிதன் பரிசுத்தவானாய் மாறுகிறான். இப்படியாக ஞானம் இதை போதிக்கிறது. ஞானம் ஒரு மனிதனுக்குள் வரும்போது அவர்கள் களஞ்சியங்களை நிரப்புமாம், அவர்களை செழிப்புள்ளவர்களாக மாற்றும், அதிக பணத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். ஒரு மனிதன் ஞானத்தை நேசித்தால் ஞானம் அந்த மனிதனை நேசித்து அந்த மனிதனை செல்வந்தனாக ஐஸ்வர்யவானாக மாற்றுவதற்காக நீதியின் பாதையிலும் நியாயத்தின் பாதையிலும் அந்த ஞானம் வழி நடத்துமாம். அப்படி என்றால் ஒரு மனிதன் ஞானத்தை நேசித்து ஞானமாய் செயல்படும் பொழுது அந்த மனிதன் நீதியாய் நியாயமாய் நடப்பான். அதனால் அவனுக்கு ஐஸ்வர்யமும் சம்பத்தும் பெருகும். இதில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி முதலாக உலக தோற்றத்திற்கு முன்பே கர்த்தர் ஞானத்தை வைத்திருந்தார். இந்த உலகத்தில் யாரும் பூரண ஞானம் உள்ளவர்கள் அல்ல, பரலோகத்திலும் யாரும் இல்லை. கர்த்தரை பூரண ஞானம் உள்ளவர். அவரை தவிர முழுமையான ஞானம் உள்ளவர்கள் யாரும் கிடையாது. பரலோகத்திலும் கிடையாது, பூமியிலும் கிடையாது. கர்த்தரை தவிர பூரண ஞானம் உள்ளவர். அப்படி இருக்க கர்த்தர் சொல்லுகிறார், ஞானம் சொல்லுகிறது, பூர்வ காலம் முதல் கர்த்தர் என்னை அவருடைய வழியாக கொண்டிருந்தார். கர்த்தர் எப்பொழுதும் ஞானமாய் செயல்படுவார். உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் ஞானம் வைத்திருந்தார், ஞானமாய் செயல்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தமது வழியின் ஆதியாக, கர்த்தர் தமது வழியின் முதலாக ஞானத்தை வைத்திருக்கிறார். எந்த காரியத்தையும் ஞானமாய் தான் கர்த்தர் செயல்படுவார். கர்த்தர் பூரண ஞானமுள்ளவர் என்று சொல்லும் பொழுது அவரிடத்தில் முட்டாள்தனம், மதியினம் துளி கூட கிடையாது. எந்த ஒரு துளி அளவும் கிடையாது. அந்த அளவுக்கு முழு ஞானத்தை பெற்றவர். அவர் எப்பொழுதும் ஞானமாய்தான் செயல்படுவார். பூமி உண்டாவதற்கு முன்பும் ஆதி முதலாகவும் ஞானத்தை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஞானத்தின் ஆவியானவரை அபிஷேகம் பண்ணினார். அப்படி என்றால் ஞானத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று பொருளாகிறது. கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால், அந்த ஒரு காரியத்திற்காக தெரிந்து கொண்டால் அந்த மனிதனை அபிஷேகம் பண்ணுவார். அது போல ஞானத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உலக தோற்றத்திற்கு முன்பே, ஆதி முதற்கொண்டே. அது எப்பொழுது என்றாலும் வருட கணக்கு நம்மால் சொல்ல முடியாது. இந்த வானம், பூமி, சூரியன் இதெல்லாம் எதுவும் உருவாவதற்கு முன்பே, ஆரம்பத்திலேயே ஆழங்களும் ஜலம் ஊறி வரும் ஊற்றுகளும் தோன்றுவதற்கு முன்பே, உண்டாகும் முன்பே நான் ஜனிக்கப்பட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் சிருஷ்டிப்பை குறித்து பார்க்கும் போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை கவனித்து பார்த்தால், அங்கு ஏற்கனவே பூமி இருக்கிறது, காற்று இருக்கிறது, தண்ணீர் இருக்கிறது. இதையெல்லாம் எப்படி ஆண்டவர் படைத்தார், எங்கு படைத்தார், எப்பொழுது என்றெல்லாம் சொல்லப்படவில்லை. அதன் பின்பு தண்ணீர் இருந்தது, அதை 2ஆக பிரித்ததுதான் 2ஆம் நாள். இப்படி கர்த்தர் பூமி, தண்ணீர், காற்று இவைகளையெல்லாம் படைப்பது என்பது அதற்கு முற்பட்ட ஏதோ கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக. அப்பொழுது ஞானம் இருந்ததாம். அதெல்லாம் உருவாவதற்கு முன்பே ஞானம் இருந்ததாம். இந்த உலக சிருஷ்டிப்பு எல்லாமே ஞானமாய் கர்த்தர் படைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் ஞானம் உறைந்திருக்கிறது அல்லவா? செடி கொடிகள் வளர்வதிலும் அதனுடைய கிளைகள் கிளைப்பதிலும் கூட அளவு இருக்கிறது. துல்லியமான அளவு, துல்லியமான ஆங்கிள் இருக்கிறது, கோணங்கள் இருக்கிறது. ஒரு இலை வர வேண்டும் என்றால் 30 டிகிரி அல்லது 60 டிகிரி கோணத்தில் தான் வர வேண்டும் என்ற கணக்கு இருக்கிறது. அதன்படிதான் இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு செடிக்கும் ஒரு கணக்கு, ஒவ்வொரு மரத்தின் இலைகளுக்கும் ஒரு கணக்கு இருக்கிறது. இப்படியாக கர்த்தர் அதிசய விதமாக ஞானமாக
சிறப்பாக இந்த பூமியை படைத்திருக்கிறார். அண்ட சராசரத்தையும் உருவாக்கி இருக்கிறார் ஞானமாக. ஆழங்களும் தண்ணீர் ஊற்றும் உண்டாவதற்கு முன்பே ஞானம் படைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஞானத்தை கர்த்தரே ஜனிப்பித்தார். ஜனிப்பிக்கப்பட்டேன் என்று ஞானம் சொல்லுகிறது. அப்படி என்றால் கர்த்தரே ஞானத்தை படைத்தார், உருவாக்கினார். ஜனிப்பித்தார் என்றால் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் ஞானம் என்பதை கர்த்தர் படைத்த ஒரு சிருஷ்டிப்பு தான். நம் மூளையில் நாம் சிந்திக்கிறோம், ஞானமாய் செயல்படுகிறோம், புத்திசாலி என்கிறோம், முட்டாள் என்கிறோம். இந்த குணங்களை படைத்ததும் கர்த்தரே, நம்மை மட்டுமல்ல. இந்த இடத்தில் அதுவும் நமக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தண்ணீர் துளிகள் உருவாவதற்கு முன்பு, ஆழங்கள் என்றால் கடல்கள், கடல்களும் ஊற்றுகளும் உருவாவதற்கு முன்பே ஞானம் இருந்ததாம். ஞானத்தை வைத்துதான் இதையெல்லாம் படைத்திருக்கிறார். இப்படியாக கர்த்தர் மிகப்பெரிய காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். அவருடைய செயல்கள் மகா பெரியது. அவருடைய ஞானம் மகா பெரியது. அவர் பூரண ஞானம் உள்ளவர். ஆனால் அந்த ஞானத்தையும் ஜனிப்பித்தவர் என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு அருமையான ஒரு சிறந்த காரியமா இருக்கிறது. கர்த்தர் மிகவும் பெரியவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதை புரிந்து கொள்வது நமக்கு மிகவும் கடினமான காரியம். முடிந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்வோம். கடல் நீரில் தண்ணீர் குடிப்பது போல நம் தாகம் தீர குடித்துக் கொள்ளலாம். முடியாது, முழுவதும் முடியாது என்றாலும் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் பெரியவர். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஞானம் எப்பொழுது சிருஷ்டிக்கப்பட்டது, ஞானம் எப்படி வந்தது என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழங்களும் தண்ணீர்களும் நீர் ஊற்றுகளும் கடல்களும் உண்டாவதற்கு முன்பே ஞானம் இருந்தது. ஆதி முதல், ஆதியிலேயே இவைகளெல்லாம் உண்டாவதற்கு முன்பே கர்த்தரால் ஞானம் உண்டாக்கப்பட்டது, ஞானம் ஜனிப்பிக்கப்பட்டது, ஞானம் பிறப்பிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. தண்ணீர்களும் நீர் ஊற்றுகளும் உருவாவதற்கு முன்பாக, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் உருவாவதற்கு முன்பாகவே ஞானம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. ஞானத்தை கர்த்தரே பிறப்பித்தார், அவரே பிறப்பித்தார் என்றும் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தில் நமக்கு பூமி இருந்தது, அதில் தண்ணீர் இருந்தது, அதற்கு பின்பு என்னென்ன படைக்கப்பட்டது என்பதை தான் ஆதியாகமம் 1ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த வேத பகுதியில் இதற்கு முன்பாக மண்ணின் துகள்கள் உருவாவதற்கு முன்பும், தண்ணீர் H2O ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் உருவாவதற்கு முன்பும், மலைகள் உருவாவதற்கு முன்பும், மலைகள் நிலை பெறுவதற்கு முன்பு, பூமியில் இருப்பதற்கு முன்பாகவும், மண் துகள்கள் உருவாவதற்கு முன்பாகவும் ஞானம் பிறந்தது, கர்த்தர் பிறப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. குன்றுகள் உருவாவதற்கு முன்பும் ஞானம் பிறந்தது, கர்த்தர் பிறப்பித்தார். கர்த்தர் வானங்களை படைக்கும் பொழுது ஞானம் அங்கிருந்ததாம். கர்த்தர் ஞானமாக தான் வானத்தை படைத்திருக்கிறார். ஞானம் சொல்லுகிறது, கர்த்தர் வானத்தை உண்டாக்கும் போது நான் அங்கே இருந்தேன் என்று சொல்லுகிறது. சமுத்திர விலாசத்தை கர்த்தர் வசனிக்கையில், அதாவது சமுத்திரத்தின் எல்லைகள், கடலின் எல்லைகள், அதனுடைய தன்மைகள், இதையெல்லாம் கர்த்தர் நிர்ணயிக்கும் பொழுதும் ஞானம் இருந்ததாம். அப்படி என்றால் ஞானமாய்தான் கர்த்தர் கடலை உண்டாக்கி இருக்கிறார், அதன் எல்லைகளை குறித்திருக்கிறார். வானத்தையும் ஞானமாய் படைத்திருக்கிறார். எவ்வளவு அற்புதங்கள் இவை! இன்று விஞ்ஞானிகள் எல்லாவற்றையும் பார்த்து அதற்குள் இருக்கிற ஞானத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள். நம்மால் இப்பொழுது உலகத்தில் இருக்கிற காரியங்களை, கோள்களையும் மற்ற வான்வெளிகளையும் பார்த்து தெரிந்து கொள்வதை நாம் சாதனை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதைதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இங்கு செவ்வாய்க்கோள்களில் இது இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டால், அது தண்ணீர் துகள்கள் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டால், அது கண்டுபிடித்தது நமக்கு சாதனை. அதை உருவாக்கி வைத்தவர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார். நாம் கண்டுபிடித்துக் கொள்வதே நமக்கு மிகப்பெரிய சாதனையாய் தோன்றுகிறது. பெரிய காரியம்தான். ஆனால் அது நமக்கு, கர்த்தர் அதையும் படைத்தவர் என்றால் அவர் எவ்வளவு பெரியவர். உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து, கர்த்தர் உயரத்திலே மேகங்களை வைக்கும் பொழுதும் ஞானம் அங்கு இருந்ததாம். சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைக்கையிலும், சமுத்திரத்தின் ஊற்றுகளிலிருந்து தண்ணீர் வந்து சமுத்திரம் நிரம்பியதும் அதை அடைத்து வைத்திருக்கிறார். இல்லை என்றால் பூமி முழுவதும் மூழ்கிவிடும் அல்லவா?
அதனால் அதை அடைக்கும் பொழுதும் ஞானம் அங்கிருந்ததாம். அப்படி என்றால் ஞானத்தினால் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். மேகங்களை ஸ்தாபித்ததும் ஞானமாக தான். பூமியின் கடல் நீரையும் நிறுத்தி வைத்திருப்பதும், அதாவது ஊற்றுகள் பெருகாதபடிக்கு அடைத்து வைத்திருப்பதும் கர்த்தருடைய ஞானத்தினால். கடலின் எல்லைகள் அந்த அலைகள் தாண்டி மேலே வராதபடிக்கு அதை நிறுத்தி அதற்கு எல்லையை நியமித்ததும் கர்த்தர் ஞானத்தினால் அதை நியமித்திருக்கிறார், அதை நிறுத்தி வைத்திருக்கிறார். அதில் ஒரு ஞானம் இருக்கிறது, இல்லை என்றால் அது மீறி வந்துவிடும். பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையில், பூமியோடு அஸ்திபாரங்கள், அப்படி என்றால் பூமியும் மற்ற கிரகங்களும் ஒன்றோடொன்று இழுத்து கொண்டிருக்கிறது. ஈர்ப்பு விசையினால் ஒன்றை ஒன்று இழுத்து கொண்டிருக்கிறது. சூரியனும் சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிரகங்களும் துணைக்கோள்களும் ஒன்றை ஒன்று ஈர்த்து கொண்டு இருப்பதினால்தான் அது ஒரே நேர்கோட்டில் சுற்றி கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் அதினதி நேர்கோட்டில். அதனால் இப்படி இருக்க இதற்கு காரணம் அதன் ஈர்ப்பு விசை. அந்த ஈர்ப்பு விசையை கர்த்தர் ஞானத்தினால் உண்டு பண்ணி இருக்கிறார். இதற்கு இந்த அளவுக்கு வல்லமை, இதற்கு இந்த அளவுக்கு வல்லமை, அப்பொழுது ஒன்றை ஒன்று இழுத்து கொண்டு அது இந்த ஸ்தானத்தில் இருக்கும் என்று கர்த்தர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். பூமி இப்படி சுற்றி கொண்டிருக்கிற இப்பொழுது சுற்றி கொண்டிருக்கிற அந்த நேர்கோட்டை விட்டு சற்று விலகினாலும், சற்று சூரியனை விட்டு விலகி சென்றாலும் அது குளிர்ச்சியினால் பூமியில் உள்ள எல்லா உயிரினமும் அழிந்து போகும். அல்லது பூமியை நோக்கி சற்று நெருங்கி விட்டால் அந்த சூரிய வெப்பத்தினால் எல்லாம் அழிந்து போகும். உயிர்களே இந்த பூமியில் இருக்காது. இப்படி சரியான நிலையில் கர்த்தர் இந்த பூமியை சுற்ற வைத்து இருக்கிறார். அதனால்தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் கர்த்தர் ஞானத்தினால் இந்த காரியங்களை செய்திருக்கிறார். மிகப்பெரிய அற்புதமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். பூமியின் அஸ்திபாரங்களை கர்த்தர் நிலைநிறுத்தும் பொழுதும் ஞானம் அங்கிருந்ததாம். அப்பொழுது கர்த்தருக்கு செல்ல பிள்ளையாக ஞானம் இருந்ததாம். ஞானத்தினால் தான் கர்த்தர் பூமியை அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலேயே இருந்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன் என்று ஞானம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பூ உலகத்தில் இருந்து அவருடைய மனிதர்களோட, கர்த்தரால் படைக்கப்பட்ட மனிதர்களோட ஞானம் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள் என்று ஞானம் சொல்லுகிறது. ஞானத்திற்கு நாம் புத்தியை செவி சாய்க்க வேண்டும். ஞானமாய் செயல்பட விரும்ப வேண்டும். ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த காரியத்தை செய்வதென்றாலும் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் இந்த காரியத்தை குறித்து நமக்கு என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று அறிந்து, கர்த்தருக்குரிய அறிவுதான் ஞானம். கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான செயல்கள் தான் ஞானமாய் செயல்படுகிறது. ஞானம் பரிசுத்தத்தை போதிக்கும். அதனால் ஞானமாய் நாம் செயல்பட வேண்டும். அதை நேசிக்க வேண்டும். எந்த காரியத்திலும் ஞானத்தை கற்றுக்கொண்டு ஞானமாய் செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வதே ஞானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருக்கு பிரியமானதா என்று ஆராய்ந்து செய்வதே ஞானமாயிருக்கிறது. அந்த கர்த்தருக்கு பிரியமானதை மட்டும் செய்ய வேண்டும் என்ற உணர்வு தான் ஞானம். நீங்கள் புத்தியை கேட்டு அதை விலகாதிருங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. புத்திசாலித்தனமாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் புத்தியை விட்டு விலகக்கூடாது. முட்டாள்தனமாக யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கொண்டு, யார் எதை செய்தாலும் அதை பார்த்து செய்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய மூளைக்கு அறிவுக்கு வேலை கொடுக்க வேண்டும். புத்திசாலித்தனமாக இது சரியா தவறா என்று ஆராய்ந்து பார்த்து எதையும் நாம சரியாக முடிவெடுத்து செய்ய வேண்டும். என்னுடைய வாசற்படியில் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனிதன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானத்தை நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமாம். எங்கு கிடைக்கும் என்று, அதாவது இதை சுலபமாக புரிந்து கொள்ள ஒரு வழி இருக்கிறது. வேத வசனத்தை நாம் படிக்கிறோம். அது படிக்கும் பொழுது நமக்கு முதலில் ஒரு சில காரியங்கள் புரியும், சில வசனங்கள் புரியாது. உடனே அதை மூடி வைத்து விடக்கூடாது. புரியாத வசனங்களை சற்று உட்கார்ந்து ஆராய்ந்து இது என்ன என்ன என்று நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து, ஞானத்தின் ஆவியானவர் நம் அருகே வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பார், புரிய வைப்பார்.
நம் கண்களுக்கு தெரியாது, ஆனால் நம் உணர்வுக்கு தெரியும். நாம் படிக்கும் போதே சில நேரம் அதன் வெளிப்பாடுகள், அதன் பொருள் நமக்குள் வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய மூளையில், நம்முடைய சிந்தனையில். அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பது, தேவதூதர்களை அனுப்பி கர்த்தர் கொடுப்பது. ஞானத்தை கற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டும். எங்கு கிடைக்கும், எது கிடைக்கும் என்று காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தின் மேல் ஆசையாக, ஆவலாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையையும் அதன் ஆழங்களையும் புரிந்து கொள்ள ஆவலா இருக்க வேண்டும். ஞானம் என்றால் அதுதான். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழும் வழிதான் ஞானமான வழி. அதை நாம் எப்பொழுதும் நாடி தேடி ஓடி கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் என்று ஞானம் சொல்லுகிறது. என்னை கண்டடைகிறவன், ஞானத்தை கண்டடைகிறவன், ஞானத்தை பெற்றுக் கொள்கிறவர்கள், ஞானத்தை தேடி பிடித்து தன்னிடமாய் சேர்த்து கொள்கிறவர்கள், தேடி தேடி ஞானத்தை கற்றுக்கொள்கிறவர்கள், புத்தகமாய் இருக்கலாம், வேத வசனத்தின் விளக்கங்களாய் இருக்கலாம், ஊழியர்கள் வேத வசனத்தை போதிக்கலாம், அதையெல்லாம் ஓடி ஓடி போய் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி செய்கிறவர்கள் அதிர்ஷ்டசாலிகள், பாக்கியவான்கள். அப்படி நாடி தேடி கண்டுபிடிக்கிறவர்கள், பெற்றுக்கொள்கிறவர்கள், ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். ஏனென்றால் நித்திய ஜீவன் அப்படிப்பட்டவர்களுடையது. ஞானமாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து பரிசுத்தமாய், ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படி என்றால் கர்த்தருக்கு பயந்து ஞானமாய் பரிசுத்தமாய் நாம் வாழும் பொழுது நித்திய ஜீவனை அடையலாம் என்பதே இதன் பொருள். கர்த்தரிடத்தில் தயவும் கிடைக்கும். நாம் ஞானமாய் செயல்படும் பொழுது கர்த்தர் நமக்கு தயவு காட்டி நம்மை மீட்டுக் கொள்வார். ஞானத்திற்கு விரோதமாய் செயல்படுகிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். ஞானத்தை வெறுக்கிறவர்கள் என்று ஒரு கூட்டம் உண்டு. அதாவது வேத வசனத்தை படிப்பதோ அதை புரிந்து கொள்வதோ தேவையில்லை என்று நினைப்பவர்கள். வேத வசனத்தை தேடுவதை விரும்புவதில்லை. வேத வசனத்தை படிக்கவோ அதன் பொருள் புரிந்து கொள்ளவோ கர்த்தரை தேடுகிற காரியங்கள் எதையுமே விரும்பாமல் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு எப்பொழுதும் ஜாலியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள், உலகத்தின் பின்னே, மாயையின் பின்னே போகிறவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் ஆத்துமாவை அழித்துக் கொள்கிறார்கள். அவர்களுடைய முடிவு அக்னி கடலாய் இருக்கும். நித்திய ஜீவனுக்குள் சேர முடியாது. ஞானத்தை வெறுக்கிறவர்கள் எல்லாரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானத்தை நாம் வெறுத்தால், கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்வதை கேட்பதை வெறுத்து விட்டால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில்லை, ஆலயத்தில் போதகர் போதிப்பதையோ வேத வசனத்தை தியானிப்பதையோ கேட்பதில்லை, அதை செய்வதும் இல்லை, வேத வசனத்தை நாம படிப்பதும் இல்லை, போதிப்பதை யார் செய்தாலும் எந்த ஊழியர்களின் செய்தியும் கேட்பதில்லை, ஜெபிப்பதில்லை. இப்படி ஞானத்தை விரும்பாமல் இருந்தால் அந்த மனிதன் மரணத்தை விரும்பி கொண்டிருக்கிறான் என்று பொருள். பெரிய துன்பங்களும் வேதனைகளும் வந்து அவனை பாதிக்கும். அதனால் எப்பொழுதும் ஞானமாய் செயல்பட வேண்டும். முட்டாள்தனமாக செயல்பட்டால் அது மிகப்பெரிய ஆபத்தில் முடியும். ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம். ஒரு மனிதன் பைக் வாங்குகிறான் என்று வைத்துக் கொள்வோம். இருவர் வாங்குகிறார்கள், பைக் வாங்குகிறார்கள். ஒருவன் ஞானவான், ஒருவன் முட்டாள். இந்த இரண்டு பேரையும் நாம் பார்ப்போம். ஒரே நாளில் இருவரும் பைக் வாங்குகிறார்கள். வாங்கிய உடனே அதை ஓட்டி பார்க்க வேண்டும் என்று மிகவும் ஆவலாக இரண்டு பேரும் ஓட்டி பார்க்கிறார்கள். ஞானமாய் உள்ளவன் முதலில் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், இதில் என்னென்ன புதிய காரியங்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் படித்து தெரிந்து கொண்டு கேட்டு விசாரித்து கொண்டு ஞானமாய் அந்த பைக்கை ஓட்டி கொண்டு போகிறான். அப்படி போகும் பொழுது அவன் நல்லபடியாக போய்விட்டு மாலை திரும்பி வருகிறான். ஆனால் இந்த மதியினனோ முட்டாளோ அவன் ஞானத்தை வெறுக்கிறவனாய் இருக்கிறான். அதனால் அந்த பைக்கை ஓட்டிக்கொண்டு எடுத்த உடனே, வாங்கிய உடனே எதை பற்றியும் கவலைப்படாமல் வேகமாக அதை ஓட்டி பார்க்க வேண்டும் என்று உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டி கொண்டு போகிறான். அவனுடைய நிலை என்னவா இருக்கும்? சரியாக பயன்படுத்த தெரியாததினால், அதை பயன்படுத்தும் ஞானம் அவனுக்கு இல்லாததினால் ஆக்சிடென்ட் ஆகி அவனுடைய உயிர் போகிறது. இப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மதியீனமான செயல்கள் இப்படிதான் நடக்கும். அதன் முடிவு இப்படி இருக்கும். அதனால் ஞானமே பிரதானம். எந்த காரியத்தை செய்தாலும் அதற்கு ஞானம் தேவை. உலக காரியத்திற்கும் ஞானம் தேவை, கர்த்தருடைய காரியத்திற்கும் ஞானம் தேவை. ஞானத்தை கற்றுக்கொள்வோம், ஞானத்தை பெற்றுக்கொள்வோம், ஞானமாய் செயல்படுவோம், நித்திய ஜீவனை கண்டடைவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.